friends, வணக்கம். இன்னைக்கு தீப்ஸ் தமிழ் கிச்சன்ல நம்ம பார்க்க போற ரெசிபி crispy Szechuan இட்லி. ஸோ இட்லியே சாப்பிட்டு ரொம்ப போர் அடிச்சிருச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ட்விஸ்ட் கொடுத்து பாருங்கள். உங்கள் வீட்டில் யாராச்சுக்கு இட்லியே பிடிக்காது அப்படின்னா கூட இந்த மாதிரி நீங்கள் Szechuan இட்லி செஞ்சு கொடுத்து பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு இட்லி பிடிக்கும். ஸோ நீங்களாக இது இட்லி சொல்கிற வரைக்கும் உங்களுக்கு இது இட்லின்றதே தெரியாதுங்க. ரொம்ப சூப்பரான டிஷ். ஸோ செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒரு 2 இட்லி எடுத்துகிட்டு அதை வந்து இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம யூஸ்வலாக ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ்லாம் செய்யும்போது கட் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் க்யூப் ஷேப் இல்லை வந்து உங்களுக்கு பிடிச்ச எந்த ஷேப் வேணால் கட் பண்ணிக்கலாங்க. பட் லென்த் வைஸ் வந்து உங்களுக்கு ஆக்சுவலாக பார்க்க நல்லாயிருக்கும். ஸோ இது நல்லா கட் பண்ணிவிட்டு ரெடியாக வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு உங்கள் ஸ்டவ் மேலே ஒரு பேன் வச்சுட்டு அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்க இட்லியெல்லாம் ஷாலோ ஃப்ரை பண்ண போகிறோம். ஸோ உங்களுக்கு விருப்பம் இருந்ததுன்னா நீங்கள் டீப் ஃப்ரை கூட பண்ணிக்கலாம் ஆயிலில். பட் இட்லி வந்து நீங்கள் டீப் ஃப்ரை பண்ணிங்கன்னா ரொம்ப நிறையா ஆயில் அப்சர்வ் பண்ணும். ஸோ ஆயில் கன்சம்ஷன் நிறையா இருக்கக்கூடாது அப்படின்றதுனால நான் வந்து ஷாலோ ஃப்ரை பண்ணுறேன். ஸோ இதோ நீங்கள் ஷாலோ ஃப்ரை பண்ணாலும் இது ரொம்ப நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். ஸோ ஷாலோ ஃப்ரையை நீங்கள் தாராளமாக பண்ணலாம். ஸோ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க இட்லியை ஆட் பண்ணிவிட்டு வந்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. அதாவது எல்லா இட்லியுமே வந்து உங்கள் பேனை டச் பண்ணுற மாதிரி இருக்கணும். அப்போ தான் வந்து நல்லா கிறிஸ்பியாக நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் அது குக் ஆகும். ஸோ அதை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டேன். இப்போ வந்து நான் இது ஒரு 3 நிமிஷம் 4 நிமிஷம் வரைக்கும் அப்படியே ஷாலோ ஃப்ரை பண்ண போகிறேன். நடுவில் திருப்பி விட்டுக்கோங்க. ஈவனாக எல்லா பக்கமே கோல்டன் ப்ரௌனாக குக் ஆகணும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் குக் ஆகிடுச்சு. அதே சமயம் லைட்டாக கிறிஸ்பியாகவும் ஆகிடுச்சு. ஸோ இதை வந்து செப்பரேட்டாக ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. ஸோ அதே பேனில் வந்து ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிவிட்டு ஆயில் நல்லா சூடானதுக்கு அப்புறமா கொஞ்சம் வெங்காயம், அப்புறம் பச்சை குடமிளகா, அப்புறம் ரெட் கலர் குடமிளகா, இது எல்லாமே வந்து சின்னதாக கட் பண்ணி அதை ஆட் பண்ணிக்கோங்க. ஃப்ளேம் வந்து கொஞ்சம் ஹையில் வச்சுட்டு இதை ஹை ஃப்ளேம்லேயே டாஸ் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் இதை கம்ப்ளீட்டாக குக் பண்ண தேவையில்லை. ஜஸ்ட்டு ஹாஃப் குக் பண்ணால் போதும். லைட்டாக க்ரன்ச்சியாக லைட்டாக ஹாஃப் குக்டாக இருக்கணும். ஸோ ஜஸ்ட் ஒரு 40 செகண்ட்க்கு டாஸ் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு Szechuan சாஸ் ஆட் பண்ணுறேன். ஸோ இந்த ரெசிபி ஆல்ரெடி நான் போட்டிருக்கேன். உங்களுக்கு இது எப்படி செய்யணும் வீட்டில் அப்படின்னு தெரியணும்னா அந்த ரெசிபி பாருங்கள். இதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ 2 டீஸ்பூன் Szechuan சாஸ் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா அது தீஞ்சிடக்கூடாது இல்லையா, அதுக்காக. ஸோ ஜஸ்ட் ஒரு நிமிஷத்துக்கு மட்டும் இதை அப்படியே குக் பண்ணுங்கள். இந்த Szechuan சாஸ்லேயும் உங்களுக்கு இஞ்சி, பூண்டு, அப்புறம் சோயா சாஸ் எல்லாமே இருக்குங்க. ஸோ வேறு எதுவுமே தேவையில்லை. ஸோ அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு நெக்ஸ்ட் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க இட்லி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இட்லி ஆட் பண்ணிவிட்டு அதையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். அந்த சாஸ் எல்லாம் வந்து நல்லா அதை கோட் பண்ணுற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு டாஸ் பண்ண தெரியும்னா பெஸ்ட் வே டாஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா அது வந்து நல்லா ஈஸியாக கோட் பண்ணிடும். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா ஜஸ்ட் இது ஒரு நிமிஷம் இல்லை 2 நிமிஷம் வரைக்கும் அப்படியே பேனில் குக் பண்ணிக்கோங்க. இன்னும் கொஞ்சம் நல்லா கிறிஸ்பி ஆகிடும். அதுக்கப்புறம் ஃபைனலாக வந்து கொஞ்சம் ஸ்ப்ரிங் ஆனியன், அப்புறம் கொத்தமல்லி தழை நல்லா துண்டாக நறுக்கிக்கோங்க. அதை ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டு கடைசியாக டேஸ்ட் பண்ணி பாருங்கள். யூஸ்வலாக நம்ம இட்லி மாவுலேயும் உப்பு ஆட் பண்ணியிருப்போம், Szechuan சாஸ்லேயும் உப்பு இருக்குது. ஸோ டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு உப்பு பத்தலை அப்படின்னு தோணுச்சுன்னா லைட்டாக மேலே ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கோங்க. உப்பு நல்லா ஸ்ப்ரிங்கிள் பண்ணிட்டு இன்னொரு நல்லா டாஸ் பண்ணிட்டிங்கன்னா உங்களை சூப்பரான ரொம்ப கலர்ஃபுல்லான Szechuan இட்லி, அதுவும் கிறிஸ்பியாக ரெடி ஆகிடுச்சுங்க. ஸோ குழந்தைங்களுக்கு யூஸ்வலாக இட்லினா சாப்பிட மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக கூட ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். ஸோ ஈவன் உங்களுக்கு எதாவது கெஸ்ட் இருக்காங்க, உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இதே மாதிரி நிறைய ரெசிபிஸ் தமிழில் பார்க்க மறக்காமல் தீப்ஸ் தமிழ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் ஃபேஸ்புக், கூகுள்+ எதில் வேணால் ரெசிபி அப்டேட்ஸ் ரிசீவ் பண்ணிக்கலாம். இதோட லிங்க் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இல்லைனா என்னோட ப்ளாகை விசிட் பண்ணுங்கள். ஸோ வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன். வரைக்கும் பாய்.